இன்றைக்கு இதை நாங்கள் எங்களோட நாட்டிலையும் நாடளாவிய ரீதியிலையும் அதிகமாக உலகளாவிய ரீதியிலேயும் கண்கூடாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கலாச்சாரம் என்ற பெயர்ல, சுதந்திரம் என்ற பெயர்ல இன்றைக்கு ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவம், இஸ்லாம் மார்க்கம் வெறுத்து தள்ளிய ஒதுக்கிய மிக பயங்கரமான பாவம் என்றுதான் சொல்லுவோம். மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவம். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கணும். என்னண்டா, அல்லாஹ் இந்த பூமியில ஆண்களை படைச்சிருக்கிறார். ஆண்களுடைய தேவைக்காக வேண்டி பெண்களை படைச்சிருக்கிறார். அதே மாதிரி பெண்களுடைய தேவைக்காக வேண்டி ஆண்கள் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறார். இது அல்லாஹு தஆலாவுடைய நியதி. கியாமத் நாள் வரும் வரைக்கும் இப்படித்தான் போகும். கண்ணியமானவர்களே, யாருக்கும் எந்த ஆண்களுக்கும் அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய அந்த நியதியை மாற்றுறதுக்கே இயலாது. எந்த பெண்களுக்கும் அந்த அல்லாஹுடைய நியதியை மாற்றி தன்னை ஆண்களாக மாற்றுறதுக்கே இயலாது. இத மார்க்கம் வெறுக்குது, பயங்கரமான பெரிய பாவத்தில் கொண்டு சேர்க்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இது சம்பந்தமாக 2 ரிவாயத்துகளை பாருங்க, ஹதீஸுகளை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுஆ செஞ்சிருக்கிறாங்க, லஅனத் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி? லஅனல்லாஹு அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, ஆண்கள்ல யாரெல்லாம் பெண்களுக்கு ஒப்பாகிறாங்களோ இவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. மேலும் சொன்னாங்க, வலஅனல்லாஹு அல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர்ரிஜால். எப்படி? பெண்கள்ல யாரெல்லாம் ஆண்களை போல நடிக்கிறாங்களோ ஒப்பாகிறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹு தஆலா சபிப்பானாக. இப்படி பதுவா செஞ்சிருக்கிறாங்க, லஅனத் செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ பாருங்க. சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல, ஒரு மனிதனை சபிச்சாங்க. யல்பசு லிப்ஸதன் நிசா அல் மர்ஆ, பெண்ணுடைய ஆடையா அணிகிறாரு. தன்னை பெண்ணை போல காட்டுறதுக்காக வேண்டி பெண்ண ஆடையா அணிகிறாருண்டா இவருக்கும் சாபம் உண்டாகட்டும். மேலும் சொன்னாங்க, வலஅன இம்ரஅத்தன், ஒரு பெண்ணையும் அல்லாஹ் சபிப்பானாக. எப்படி? தல்பசு லிப்ஸதர் ரஜுல், ஒரு மனிதனுடைய ஆணுடைய ஆடை, ஒரு ஆணுடைய ஆடைய அணியக்கூடிய அந்த பெண்ணையும் சபிப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப லஅனத் என்ற வார்த்தையை நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன் கிளாஸஸ்ல. இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லாஹ் இது போன்ற மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், லஅனத் என்ற வார்த்தை, சாபம் என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் பாவிக்கப்படுமோ இதுல நாங்க நல்லா விளங்கி கொள்ளணும், அங்க நலவில்லை, அது பயங்கரமான பெரிய பாவமாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பாருங்க, இது பயங்கரமான பெரிய பாவத்தில மார்க்க அறிஞர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இப்ப சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, இப்ப எங்கட புழக்கத்துல சொல்லுவாங்களே, நடை உடை பாவனை, இது 2 பேத்துக்கும் இருக்கு, 2 ஜின்ஸுக்கும் இருக்கு, இனத்துக்கும் இருக்கு. என்ன? ஆண்கள்டா அவர்களுடைய நட, அவர்களுடைய உடை, அவர்களுடைய போங்கு. பெண்கள்டா எங்கட இதுல உலக பொதுவாக எப்படி நடை, அவங்களோட உடை, அவங்களோட பாவனை.
இப்ப என்ன அந்த மார்க்கம் சொல்லுது, இந்த ரெண்டிலையும் ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். இந்த ஆண்கள் பெண்களை போல ஆகிறதுக்கும் மேலாது, பெண்கள் ஆண்களை போல ஆகிறதுக்கும் மேலாது.